ஹலோ கைஸ், இந்த வருஷம் 2024 12th முடிச்சவங்க நிறைய பேர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் முக்காவாசி பேரோட பெரிய ஆசை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி அக்ரி படிக்கணுங்கிறதா எல்லாரோட கனவு. ஆனால் அது நிறைவேறனா கண்டிப்பாக நமக்கு கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். பிஎஸ்சி அக்ரிக்கு கட் ஆஃப் இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ்லலாம் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பிஎஸ்சி அக்ரிக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி அக்ரிக்கான சீட்டு எவ்வளோ இருக்கு? அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் 2024 இந்த கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள போறதுக்கெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப், சேஃபான கட் ஆஃப் என்ன, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் போக முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஓப்பனாக சொல்லணும்னா கடந்த 2-3 வருடங்கள்ல பிஎஸ்சி அக்ரி படிக்கிறதுக்கான ஆர்வம் என்பது மாணவர்கள் மத்தியில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா பிஎஸ்சி அக்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் படிக்கலாம், பிரைவேட் காலேஜில் ஒரு சில காலேஜில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் இருக்குல்ல, அதுலேயும் படிக்கலாம். அதை தாண்டி சொல்ல போனோம்னா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கேயும் படிக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே பெரிய ஆசை எப்படியாவது கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போகணும், அதுதான் ஆசை. ஸோ அந்த ஆசை நிறைவேறன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்போ இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கான கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய பயாலஜி, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 4 மார்க்கையும் கூட்டிருங்க. 4 மார்க்கை கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கான பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கான கட் ஆஃப். சரி, அடுத்து நான் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்து படித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பயாலஜி மார்க்கை 100 மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கை அப்படியே வந்து 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் அதை கூட்டிட்டு அப்படியே பயாலஜி மார்க்கை கூட்டிருங்க. ஓப்பனாக உங்களுடைய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கான கட் ஆஃப் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை காலேஜ் இருக்கு, எத்தனை சீட் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்கு, கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை சீட்டு பிஎஸ்சி அக்ரிக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலேஜா பார்க்கப்படுற அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 124 சீட்டு பிஎஸ்சி அக்ரிக்கு இருக்கு. ஒரு 50 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரியில தமிழ் மீடியத்துக்கு இருக்கு. அடுத்து மதுரையில ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு, அதுல ஒரு 160 சீட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிள்ளிக்குளத்துல ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு, அதுல ஒரு 160 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் திருச்சியில ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு, அதுல ஒரு 120 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டத்துல வாழவச்சனூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு 182 சீட் இருக்கு. அடுத்து வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்மளுடைய குடுமியான்மலை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்கு, அதில் வந்து 182 சீட் இருக்கு. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டுக்கு பக்கத்தில் ஈச்சங்கோட்டையில் ஒரு காலேஜ் இருக்கு, அதில் 182 சீட் இருக்கு. அடுத்து கரூரில் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு, அதில் ஒரு 75 சீட் இருக்கு. அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் கீழவலூர்ல ஒரு பகுதியில் வந்து ஒரு காலேஜ் இருக்கு, அதில் ஒரு 75 சீட் இருக்கு. அடுத்து செட்டிநாட்டில் ஒரு காலேஜ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் காலேஜ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 சீட் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னது எல்லாமே அக்ரி, அதாவது பிஎஸ்சி அக்ரிக்கான கோர்ஸ் இருக்கக்கூடிய சீட்டை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒட்டு மொத்தமாக பார்க்க போனோம்னா ஒரு 1335 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிக்கு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டு. இந்த 1335 சீட்ல 7.5 ரிசர்வேஷனும் வருவாங்க, ஜென்ரலாகவும் வருவாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு நம்ம எக்ஸாக்டா இவ்வளவு கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். உங்களுடைய ரேங்க் அடிப்படையில் சில பேருக்கு கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காம போகும். 7.5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி, ஓகே. இப்போ ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா 195 கட் ஆஃப்க்கு மேல இருந்தா தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். ரெண்டாவது பிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா 190 கட் ஆஃப்க்கு மேல இருந்தா தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 187 கட் ஆஃபா இருந்தா உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். எம்பிசி கம்யூனிட்டியா இருந்தா 190 கட் ஆஃப்க்கு மேல இருந்தா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும். அதே போல எஸ்சி கம்யூனிட்டினா 185 கட் ஆஃப்க்கு மேல இருக்கணும். எஸ்சி ஏனா 182 கட் ஆஃப்க்கு மேல இருக்கணும். எஸ்டினா 185 கட் ஆஃப்க்கு மேல இருக்கணும். என்னப்பா இப்படி போட்டிருக்கீங்க, உண்மையாவே ஒரு மாதிரி பயமா இருக்கு, இந்த கட் ஆஃப் இருந்தால் தான் இந்த வருஷம் 2024 கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அப்ராக்சிமேட்டா கண்டிப்பா இந்த கட் ஆஃப்க்கு மேல இருந்தால் உங்களுக்கு உறுதியா அக்ரிகல்ச்சர்ல உங்களுக்கு சீட் உறுதி கவர்மெண்ட் காலேஜ்ல. ஆனா இதை விட 2 கட் ஆஃப்ங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை குறையலாம், ஒருவேளை குறையாமலும் போகலாம். ஏன் அப்படின்னா இதுல இருக்கிறவங்க முக்காவாசி பேரு இந்த அக்ரியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கலாம் கிடையாது. இதுல போட்டிருக்கேன் பாத்தீங்களா கட் ஆஃப், இது குறையிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் போயிடுவாங்க,
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் MBBS PDS இந்த படிப்பு தான். அந்த மெடிக்கலுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போவாங்க, அப்புறம் மற்ற படிப்புகள் போவாங்க. இந்த மாதிரி படிப்புகள்லாம் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 2லேருந்து 1 கட் ஆஃப் மேபி குறையலாம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், மேபி இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது BSc அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே கவர்மெண்ட் காலேஜ் இல்லாமல் பிரைவேட் காலேஜாக கிட்டத்தட்ட 28 காலேஜ் இருக்குது. அந்த 28 காலேஜில் சில காலேஜில் அக்ரி கோர்ஸ் இருக்குது, சில காலேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டிகல்ச்சரு, அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங்கு, அப்புறம் நிறைய கோர்சஸ் இருக்குது. இருந்தாலும் மாணவர்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது இந்த கவர்மெண்ட் காலேஜ் தான். ஒருவேளை உங்கள் கட் ஆஃப் நல்லா வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குதுன்னே வச்சுங்களேன், எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அதாவது டியூஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபீஸு, லைப்ரரிஸ் ஃபீஸு, அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸு, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இவங்க ஃபீஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த PDF நான் கீழே வைக்கிறேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துக்குங்க. டோட்டலாக இவங்க ஒரு செமஸ்டருக்கு டோட்டல் ஃபீஸாக 23,000 ரூபா வாங்குறதா அவங்களுடைய போன வருஷம் ரிப்போர்ட் படி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு கேட்டகரிக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் 25,000 ரூபா கம்மி பண்ணுவாங்க. நீங்கள் SC SCA STயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 60,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் 7.5 ரிசர்வேஷனாக இருந்தால் 4 வருஷமும் நீங்கள் படிக்க போகிற வருஷம் முழுக்கவே இலவசம், அனைத்துமே இலவசமாக அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த புக்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், இந்த PDF-ஐ ஃபுல்லாக படித்து பாருங்கள். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதனால் இந்த அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1, ரவுண்டு 2, அப்புறம் வந்து ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எப்படி வந்து கவுன்சிலிங் நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க இப்போ உங்களுக்கு சீட்டே கிடைக்காம போச்சு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க, சீட்டு கிடைக்காம போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கேயும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி கிடைக்காதுங்கிற ஒரு பட்சத்தில் மேபி நீங்கள் ப்ரைவேட் காலேஜை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதனால யாரும் பயப்பட வேணாம். இந்த வருஷம் இதுதான் ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதனால தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிற மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது இந்த மாதிரி BSc அக்ரி படிக்கணும் அப்படின்னு ஆசையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை TTGs. நல்லதை பேசி நல்லதே பகிர்வோம், நல்லதையே நினைப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.